டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம் வாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு குறைந்தது ஆர்வம் அப்படிங்கிற தலைப்பில் செய்தி வெளியே இருக்குது. என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் பதவியில் 2582 காலி பணியிடத்துக்கு 41,000 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளன. ஒரு காலி இடத்துக்கு 16 பேர் மட்டுமே போட்டியிடும் நிலை உள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு 2582 காலியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியே போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடக்க உள்ளது. 41,478 பேர் ஆர்வம். பட்ட படிப்புடன், அதாவது இந்த இடத்துல 7ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க, அது டேட் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, அதை மென்ஷன் பண்ணல. 41,478 பேர் ஆர்வம். பட்ட படிப்புடன் பிஎட் தேர்ச்சி பெற்று தகுதி தேர்வு 2ஆம் தாளில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி விண்ணப்பித்தவர்களுக்கு தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 41,478 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. அதாவது ஒரு காலி பணியிடத்திற்கு 16 பேர் போட்டி போடும் நிலை உள்ளது. ஏற்கனவே 5,000 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கு 1.5 லட்சம் பேர் வரை விண்ணப்பித்தன. அதேபோல் ஆசிரியர் வேலை பார்க்க பிஎட் முடித்து 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காத்திருக்கின்றன. இதை கணக்கிட்டால் போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக உள்ளது. ஆர்வம் குறைந்தது ஏன்? இது குறித்து 2013இல் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நலச்சங்க மாநில தலைவர் கபிலன் சின்னசாமி கூறியதாவது: இதுவரை 1.5 லட்சம் பேர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களில் பலர் மீண்டும் தேர்வு எழுதியவர்கள் ஆவர். எனவே 10 ஆண்டுகளுக்கு முன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் வேலையை எதிர்பார்த்தே 40 வயதை தாண்டிவிட்டன. இந்நிலையில் ஆசிரியர் பணிக்கு புதிதாக போட்டித் தேர்வு எழுத வேண்டும் என அறிவித்துள்ளதால் அதற்கு பயிற்சி பெறும் நிலையில் நாங்கள் இல்லை. இளைய தலைமுறையினரும் ஆசிரியர் பணிக்கு ஆர்வம் காட்டுவது குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.